கணவன் மனைவிக்கு துரோகம் செய்தால் நரகத்தில் என்ன தண்டனை தெரியுமா? கருட புராணம் சொல்கிற பாவ செயலுக்கான தண்டனைகள். சரி, வாங்க கேட்போம். இது உங்கள் நிலவின் குரல். நான் உங்கள் யோகவி. ஒரு காலத்தில் கருடன் மகாவிஷ்ணுவின் நெருங்கிய நண்பனும் வாகனமுமாயிருந்தாரு. ஒரு நாள் கருடன் பெருமாள் கிட்ட, பெருமாளே, இந்த உலகத்துல மனுஷங்க எவ்வளவோ பாவம் பண்றாங்களே, அவங்க இறந்த பிறகு என்ன கதியாகிறாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டாரு. அதுக்கு மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, கருடா, நீ கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. மனுஷங்க செய்யற பாவத்துக்கு ஏத்த மாதிரி நரகத்துல அவங்களுக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அங்க மொத்தம் 28 நரகங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி கொடூரமான தண்டனைகளை அனுபவிப்பாங்க. கருடன் ஆர்வமா, அப்படியா பெருமாளே, என்னென்ன பாவம் பண்ணினா என்னென்ன தண்டனை கிடைக்கும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்னு கேட்டாரு. மகாவிஷ்ணு சொல்ல ஆரம்பிச்சாரு, முதல்ல பிறர் பொருளை அபகரிச்சவங்க, அடுத்தவங்க மனைவி மேல ஆசைப்பட்டவங்க, இவங்கெல்லாம் தாமிரை நரகத்துக்கு போவாங்க. அங்க அவங்க ரொம்ப கொடுமையான சூட்ல வாடி வதங்குவாங்க. கணவனோ இல்ல மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணி வாழ்ந்தா அவங்க கண்ணெல்லாம் இருட்டாயி மயங்கி விழற நரகம்தான் அந்த தாமிஸ்ரம். அடுத்தவங்க குடும்பத்தை அழிச்சிட்டு அவங்க சொத்தையெல்லாம் புடுங்கி சுயநலமா வாழ்றவங்க ரௌரவம்னு ஒரு நரகத்துக்கு போவாங்க. அங்க அவங்கள பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் கடிச்சு கொதரும். கருடன் கொஞ்சம் பயத்தோட கேட்டாரு, ஐயோ, கொடுமையா இருக்கே பெருமாளே. மகாவிஷ்ணு தொடர்ந்தாரு, தன் நாக்கு ருசிக்காக உயிர்களைக் கொன்னு சித்திரவதை பண்ணி சாப்பிட்டவங்க கும்பிபாகம்னு ஒரு நரகத்துக்கு போவாங்க. அங்க அவங்கள எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. பெரியவங்களையோ இல்ல பெத்தவங்களையோ கஷ்டப்படுத்தின வெறியர்கள் காலசூத்திரம்னு ஒரு நரகத்துல ரொம்ப நேரம் இருட்டுல தவிப்பாங்க. தன்னோட தெய்வத்தையே மதிக்காம தர்மப்படி நடக்காதவங்க அசிபத்திரம்னு ஒரு நரகத்துல கத்தி மாதிரி இருக்கிற இலைகள்ல நடந்து போவாங்க. நியாயமில்லாம அடுத்தவங்கள தண்டிச்சிட்டு அகங்காரத்தோட கொடுமை பண்ணவங்க பன்றிமுகம்னு ஒரு நரகத்துல பன்றிங்க முகத்தோட அலறிக்கிட்டு இருப்பாங்க. சித்திரவதை பண்ணி துரோகம் பண்ணி கொலை பண்ண கொடியவங்க அந்தகூபம்னு ஒரு நரகத்துல தலைகீழா தொங்கவிடப்படுவாங்க. தான் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துற கிருமி மாதிரி வாழ்ந்த பாவிக கிருமி போஜனம்னு ஒரு நரகத்துல புழுக்களா நெளிஞ்சுகிட்டு இருப்பாங்க. உயிரினங்களை துன்புறுத்தி கொன்னவங்களுக்கும் இதே தண்டனைதான். தன்னோட வாழ்க்கை துணையை கட்டாயப்படுத்தி தப்பான இச்சைகளுக்கு ஆளாக்குறவங்க லாலாபக்ஷம்னு ஒரு நரகத்துல எச்சில்ல விழுந்து கிடப்பாங்க. பொய் சாட்சி சொல்றவங்க அவீசின்னு ஒரு நரகத்துல தலைகீழா விழுந்துகிட்டே இருப்பாங்க. யாரா இருந்தாலும் மது குடுத்து இல்ல குடிச்சு அடுத்தவங்கள கெடுக்கிறவங்க பரிபாதனம்னு ஒரு நரகத்துல சூளத்துல குத்தப்படுவாங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்றவங்க சூளரோதம்னு ஒரு நரகத்துல சூளாயுதத்தால குத்தப்படுவாங்க. பணக்கார திமிரோட அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறவங்க, தப்பான வழியில சம்பாதிச்சு அத நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணாம ஒளிச்சு வைக்கிறவங்க சூசிமுகம்னு ஒரு நரகத்துல ஊசி மாதிரியான ஆயுதங்களால குத்தப்படுவாங்க. கருடன் இதையெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாரு. ஐயோ பெருமாளே, இவ்வளவு கொடுமையான தண்டனைகளா? மனுஷங்க இதையெல்லாம் தெரிஞ்சும் எப்படி பாவம் பண்றாங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பெருமாள் சொன்னாரு, கருடா, தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேர் பாவம் பண்றாங்க. அதனாலதான் இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். நீயும் இத மத்தவங்களுக்கு சொல்லு. அப்போதாவது அவங்க பாவச் செயல்களை குறைச்சுப்பாங்க. இந்த மாதிரி மகாவிஷ்ணு கருடனுக்கு பாவச் செயல்களுக்கான தண்டனைகளை விளக்கமா சொன்னாரு. அந்த தண்டனைகள் எல்லாம் ரொம்பவும் பயங்கரமானதா இருந்ததால இனிமே யாரும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. நம்ம அந்நியன் படத்துல வர்ற சில தண்டனைகள் கூட இந்த கருட புராணத்திலிருந்து எடுத்ததாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துல வர்ற தண்டனைகளும் ரொம்பவும் கொடூரமா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சுயிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.